Hi, hello friends. Welcome to KL Academy. நம்ம ஹிஸ்ட்ரி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வீடியோ டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் செகண்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The first question is about அக்பர். அக்பர் இந்துஸ்தானத்தோட அரசர், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அக்பர் த கிரேட்னு சொல்லுவாங்க. அக்பர் அமர்கண்டில் பிறந்தார். அக்பரோட அப்பா பேர் வந்து ஹுமாயூன். ஹுமாயூன் நாடுலேருந்து ஊரூரா தவிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அவருக்கு பிறந்த குழந்தை தான் அக்பர். ஸோ அவர் நாடுலேருந்து ஒரு நாடோடையாக வாழ்ந்துட்டு இருந்த சமயத்தில் அக்பர் குழந்தையா பிறந்தப்போ ஒரு இந்துவோட வீட்டில் வளர்ந்தார். ஸோ அதனாலே என்னமோ பின்னாட்களில் அவருக்கு நிறைய மத நல்லிணக்கம் அது நிறைய இருந்தது. அதை நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு டாலரன்ஸ், ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலாக இந்த மாதிரி ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருக்கக்கூடிய வெகு சிலரில் அக்பரும் ஒருத்தர். ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த சில ஈவெண்ட்ஸை வருஷப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மால்வாவில் வெற்றி அடைகிறது, யாத்திரிகர்களின் வரியை ஒழித்தல், அதாவது ஜெஸ்ஸியான்னு சொல்லுவாங்க. அதாவது முஸ்லீம் ஆளக்கூடிய பகுதியில் நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு வரி போடப்படும். அந்த வரி வந்து பில்கிரிமேஜ் டேக்ஸ் இல்லைன்னா ஜெஸ்ஸியான்னு சொல்லப்படும். ஸோ அந்த வரியை ஒழிக்கிறது, தீன் இலாகியை பிரகடனப்படுத்துறது. தீன் இலாகினா வந்து லைக் நம்ம தமிழ் சொல்லல ஒன்று குலம் ஒருமுனை தேவன், அது போல எல்லா விதமான மதங்களையும் மதத்தோட நல்ல பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு புதிய மதம். இந்த கான்செப்டை அக்பர் தான் தோற்றுவித்தாரு. இதை அவருடைய துவங்கி அவருடைய முடிஞ்சிருச்சு. பதேபூர் சிக்ரியில இபாதத் கானாவை தீர்மானித்தது. அதாவது இபாதத் கானா அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான மக்களோட உலகம் முழுக்க இருந்து கூட்டு வந்து வேரியஸ் ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பல விதமான மதங்களை சார்ந்த விஷயங்களை அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் மால்வா வெற்றியை தவிர மற்ற எல்லாமே மதம் சார்ந்த ஃபேக்ட் தான். இதில் நீங்கள் கரெக்டாக படிச்சிருக்கீங்க. தீனிகளாகி பார்த்தோன்னா ஒரு புது மதத்தை தோற்றுவிக்கிறதுக்கு கொஞ்சம் வயசும் முதிர்ச்சியும் தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது தீனிலாகி வந்து அந்த ஆப்ஷன்ஸில் A, B and Dல பார்த்தா தீனிலாகி கடைசியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் சால்வ் பண்ண. ஃபர்ஸ்ட் மால்வாவில் வெற்றி. மால்வாவை அவர் எப்போ கைப்பற்றார்னா 1559. மால்வாவில் அடுத்து ஜெசியா வரி எப்போ ஒழிக்கிறாருன்னா 1564. தீன்லாகி எப்போ பிரகடனப்படுத்துறாருன்னா 1582. பதேபூர் சிக்ரியை நிர்மாணிக்கிறது வந்து எப்பன்னா 1575. ஸோ இந்த வருஷப்படி பார்த்தோம்னா மால்வாவோட வெற்றி முதல்ல, அதுக்கப்புறமா யாத்ரீகர்களோட வரியை ஒழிக்கிறது, அதுக்கப்புறமா பதேபூர் சிக்ரி, அதுக்கப்புறமா தான் தீனிலாகி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஒரு ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அந்த விஷயம். இந்த தீனிலாகிங்கிறது அக்பரோட வாழ்க்கையில ஏன் இந்திய வரலாற்றுலேயே ரிலீஜியஸ் சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கலாம். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கான இயரை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கேன், 582. How was the Sultan of Delhi called? டெல்லியோட சுல்தான் எப்படி அழைக்கப்பட்டார்? அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர். அதாவது டெல்லி ஆயிரத்தி 1857 ஆண்டு புரட்சி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. 1857 ஆண்டு புரட்சி, குறிப்பாக வட இந்தியாவில் புரட்சி நடைபெற்றது. இந்த புரட்சி வந்து முதல் இந்திய சுதந்திர போர் அப்படி அழைக்கப்படுது. ஸோ இந்த போராட்டத்தை பற்றின கூற்றுக்களை சிலது கொடுத்துருக்குறாங்க.
இந்த கூற்றுகள் எது சரி எது தவறு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வங்காள படைகளின் நடத்தை ரொம்ப மோசமானது. ஆங்கில படைகள் இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது. இந்தியர்கள் மிக பழமையான ஆயுதங்களோட போரிட்டது. விவசாயிகள் 1857 பொருட்கள் அதிகமாக பயன்படுத்து. இதுல முதல்ல இந்த போர் இது ஏன் தோல்வி அடைந்தது அப்படின்னு ஜென்ரலா ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம். ஸோ சரியான தலைமை இல்லை, சரியான ஆயுதம் இல்லை, ஒழுங்குமுறை இல்லை, வழிகாட்டுதல் இல்லை, முறையான நோக்கம் இல்லை. ஸோ போருக்கு போறோம், ஜெயிச்சப்பறம் என்ன பண்ணுவோம் அந்த தெளிவு யாருக்குமே இல்லை. இதுக்கு முன்னாடி முகல் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ கடைசி முகல் அரசர் நம்மளோட தலைவராக வச்சுக்கோங்கிறோம். ஆனால் அவருமே ரொம்ப வயசானவராகவும் போர் தந்திரங்களோ போர் நுணுக்கங்களோ எந்த எக்ஸ்போஷரும் இல்லாத ஒரு மனுஷனை தலைவராக சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு போர் நடக்கிற சூழ்நிலை ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது முதல்ல வங்காள படைகளோட மோசமான நடத்தை. எஸ், ஆங்கில படைகள் இந்திய கடற்பகுதிகளை கைப்பற்றி கொண்டு பிரிட்டிஷ் வீரர்களுக்கு உதவி செய்தது. ஆமா, அதாவது பிரிட்டிஷ் நேவி ப்ளூ நேவின்னு சொல்லுவாங்க. அது உலகம் முழுக்க, அதாவது சூரிய அஸ்தமனமே இல்லாத தேசம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் இருந்த சமயத்தில், அதே சமயத்தில் பர்மாவிலே ஆகட்டும், கொஞ்சம் கொஞ்சம் சீனா பகுதிகளில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகட்டும், ஆப்பிரிக்காவில் ஆகட்டும், அவங்களோட ப்ரெசன்ஸ் ஹெவியாக இருந்துச்சு. அங்கேயும் அவங்களோட காலனிஸ் இருந்தது. ஸோ இதில் எந்த ஒரு பகுதியில் பிரச்சனைனாலும் மற்ற பகுதிகளிலிருந்து படைகளை அங்கே கொண்டு வந்து அவங்களால வெற்றி அடைய முடிஞ்சது. படைகள் ஆகட்டும், ரிசோர்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஈஸியாக மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது. அது இல்லாமல் நம்ம நாட்டில் மிக பழமையான புராதனமான ஆயுதங்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ 1857 வேர்ல்டில் விவசாயிங்க புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறது நிச்சயமா கிடையாது. ஏன்னா 1857 ரிவோல்ட்டே பார்த்தோம்னா மன்னர் மானியத்தை இழந்த முன்னாள் அரசர்கள், அரசரோட வழிவந்தவர்கள், இந்த சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், ஜமீன்தார்கள், அவங்க தான் இந்த போராட்டத்தில் அதிகமாக பங்கெடுத்தாங்களே தவிர விவசாயிங்க பெருசாக பங்கெடுத்துக்கல. ஸோ அதனால கடைசி ஆப்ஷன் தான் கரெக்ட். 1857 ரிவோல்ட்டை பற்றின தவறான கூற்று. அடுத்து, who played the most remarkable work on home rule league in தமிழ்நாடு? அதாவது ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்னன்னா தன்னாட்சி கழகம். தன்னாட்சி கழகம் அயர்லாந்துல இருந்து வந்த அன்னி பெசன்ட் அம்மா நம்ம நாட்டில் இருந்த திலகரோட சேர்ந்து ஹோம் ரூல் மூவ்மெண்ட் லான்ச் பண்றாங்க. அதாவது 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் லான்ச் பண்றாங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட முக்கியமான அம்சம் என்ன? டொமினியன் ஸ்டேட்டஸ். அதாவது தன்னாட்சி அமைப்பு, அதாவது பிரிட்டிஷாருக்கு உட்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பா நாங்க இருப்போம். ஸோ மேல பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க, அதுக்கு கீழே எல்லா ஆட்சியாளர்களும் இந்தியர்களா இருப்பாங்க. அதான் டொமினியன் லிஸ்ட். அதாவது அயர்லாந்துல இங்கிலாந்தோட மேலாதிக்கத்தை எதிர்த்து பல புரட்சி இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டு இருந்தாங்க. ஸோ அதோட நீட்சியா தான் அவங்க இந்தியாவுக்கும் இந்த புரட்சியில் அவங்களும் பங்கெடுத்தாங்க. குறிப்பா மகாராஷ்டிரா, கர்நாடகா ரீஜன்ஸ் திலகர் பார்த்துக்கிட்டாரு. தமிழ்நாடு ரீஜன் இல்ல ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்ற எல்லா இடத்தையுமே மிஸ்ஸஸ் அன்னி பெசன்ட் பார்த்துக்கிட்டாங்க. Which god of Aryan fulfilled the dual function as war god and weather god? அதாவது கடவுள்கள்ல, அதாவது காலநிலைகளை பார்க்கறது, போர் அதையும் பார்க்கறது. இந்த ரெண்டு கடவுள் யாரு அப்படின்னா இந்திரன். இந்திரன் தான் மலை கடவுள். நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். இந்திரன் தான் மலை கடவுள்னு சொல்லுவோம். Which of the following pair is correctly matched? அதாவது கீழ்கண்டவற்றில் எது சரியா சேர்க்கப்பட்டிருக்கு? புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர், அதுதான் சரியா சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா புத்தர் கடவுள் இருக்காருன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. நான் கடவுளை அடையிறதுக்கான ஒரு வழிதான், நான் ஒரு வழிகாட்டி தான், என்னை பின்பற்றி எல்லாருமே புத்தர் ஆகலாம், எல்லாரும் கடவுளை அடையலாம் அப்படிங்கிறாரு. ஆனா இந்த கடவுள் யாரு, இந்த கடவுளோட தன்மைகள் என்னென்ன, அதை பத்தி எல்லாம் பெருசா பேசியிருக்க மாட்டாரு. கடவுளை அடையிறதுக்கான வழி என்னது, தியானம், ஒரு நிர்வாணம், இந்த வழிகள் மூலமா ஒரு கொல்லாமை, அகிம்சை, இந்த வழிகள் மூலமா நம்ம நல்லவனா வாழலாம், அது வழியா கடவுளை அடையலாம், எல்லாரும் புத்தராகலாம் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருந்தாரு.
ஸோ புத்தரை பற்றி சில ஃபேக்ட் பார்க்கலாம். புத்தர் லும்பினி வனத்தில் கிமு 1563 480 அதுக்குள்ள பிறக்கிறாரு. ஃபர்ஸ்ட் செர்மனி, அதாவது முதல்ல அவரோட சமய பரப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா புத்த கையால் நடக்குது. இது தர்ம சக்கர பரிபாலனா அப்படி சொல்றோம். அந்த இந்திய தேசிய குடியில இருக்கு இல்லைங்களா, அந்த சக்கரம் சொல்லல ஆரம்பிக்குது. தர்ம சக்கரம் தன்னோட சுழற்சியை ஆரம்பிக்குது. அதுதான் அவரோட கடைசி செர்மனி குஷிநகர்ல நடக்குது. காமன்வெல்த் த வீக்லி வாஸ் ஸ்டார்டட் பை ஹோம். அதாவது காமன்வெல்த் அப்படிங்கிறது இன்னைக்கும் கூட இருக்கக்கூடிய அமைப்பு தான். அந்த காமன்வெல்த் அமைப்போட நோக்கம் என்னன்னா, முன்னாள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்தக்கூடிய நாடுகள் லைக் முன்னாள் பிரிட்டிஷ் காலனிஸ் அவங்க எல்லாரும் அதில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட நன்மைகளுக்காக அவங்க பேசிக்குவாங்க. ஸோ அந்த காலனியில் அயர்லாந்தும் ஒரு பகுதி தான். அயர்லாந்துலேருந்து இந்த வந்த பெண்மணி தான் அன்னி பெசன்ட். ஸோ இது ரொம்ப பழமையான நியூஸ் பேப்பரு. காமன்வெல்த் வீக்லி வாஸ் ஸ்டார்டட் பை அன்னி பெசன்ட். Subhash Chandra Bose went to which place after surrender of Japan to Allies in the World War II? ரெண்டாம் உலக போர்ல சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் கூட இருந்து அவங்களோட படைகளை கொஞ்சம் வாங்கி இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைச்சாரு. இந்திய தேசிய ராணுவம் இந்தியாவோட வடகிழக்கு பகுதியோட வழியா முன்னேறி வந்துட்டு இருந்த சமயத்துல ஜப்பான் மேல ஹிரோஷிமா நாகசாகி 2 இடங்களை அணுகுண்டு போடுறாங்க. ஸோ அதனால அவங்க சரணடைஞ்சிடறாங்க வேற வழி இல்லாம. ஸோ அவங்க சரணடைஞ்ச உடனே நம்ம போர்ல தோல்வியின் விளிம்பில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சுபாஷ் சந்திர போஸ் ஒரு போர் கைதியா நம்ம நடத்தப்படலாம், அதனால நம்ம வேற நாடுகளுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படி ஒரு தப்பிக்கிறாரு. ஸோ அப்பா அவர் எங்க போனாரு? தப்பி இன் ஃபர்மோசாங்கிற தீவுல இருக்கக்கூடிய தப்பிங்கிற இடத்துக்கு போறாரு. போற வழியில அவர் இறந்துட்டாரு அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி, ஏதாவது ஒரு சின்ன கேள்வியாவது, ஒரு கொஸ்டினாவது இல்லாம நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ சுபாஷ் சந்திர போஸோட அடிப்படைகளை படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அட் விச் பிளேஸ் ஐஹோம் ரிவோல்ட் புரோக்கன் அவுட்? அதாவது ஐஹோம் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. அஸ்ஸாம், இன்னைக்கு இருக்கிற அஸ்ஸாம் இருக்கு இல்லைங்களா, இன்னைக்கு இருக்கிற அஸ்ஸாம ஆண்டு வந்த அரசர்கள் தான் ஐஹோம் டைனாஸ்டி. அதாவது 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அவங்கள ஆட்சி பண்ணவங்க. இன்னைக்குமே ஐஹோம்ங்கிறது ஒரு மக்களால் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு பெரிய அரசாங்கம் தான். 1829ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரங்க அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. அது எப்பன்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மிஷ் நடக்கிற சமயங்கள்ல இந்த பகுதி தோல்வி அடைஞ்சு பிரிட்டிஷ்காரங்களோட கீழே வருது. ஸோ அஸ்ஸாம் பகுதி அப்பையிலிருந்து பஃபர் ஸ்டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு பஃபர் ஸ்டேட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரிவோல்ட், ஐஹோம் ரிவோல்ட்டை யார் முன்னின்று நடத்துறாருன்னா கோம்தா கன்வார் அப்படிங்கிற ஒரு முன்னின்று நடத்துறாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், அதாவது சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு 1897ல வராங்க. 1927ல சைமன் கமிஷன் வராங்க. அந்த சைமன் கமிஷனோட ரிப்போர்ட் அடிப்படையில் வச்சுதான் இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது இந்தியர்கள் அதுல இல்லை அப்படின்னு சைமன் கமிஷனை எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க. ஸோ அதனால 1928 வாக்குல மோதிலால் நேரு அவர் ஒரு தனி அரசியலமைப்பு சட்டத்துக்கான முன்வரைவுகளை வைக்கிறாரு. ஆனா இத பிரிட்டிஷ்காரங்க எல்லா இந்திய மக்கள், குறிப்பா இந்திய கட்சிகளே இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரங்க பிடிவாதமா சைமன் கமிஷன் ரிப்போர்ட் அடிப்படையா வச்சு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் லண்டன்ல கூட்டுறாங்க. அந்த லண்டன் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930ஸ்ல ஆரம்பிக்குது. அந்த 1930s ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 காந்தி போகல. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு 1931 அவர் போறாரு, ஆனா அதுல எந்த முடிவும் எட்டப்படல. மூணாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 நடக்குது. இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரே ஆளு டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனாலதான் பின்னாட்கள்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதக்கூடிய இடங்களுக்கு அவர் வந்தார். ஏன்னா இந்த டிஸ்கஷன்ல அவர் ஃபுல்லா இருந்திருக்காரு. அங்க இருந்து ஒரு டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள், அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களோட நலனுக்காக ஒரு போராடினாரு. இதுல என்னன்னா, காந்தி எந்த வட்ட மேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டார்? முதல்ல கலந்துக்கல, 2வது வட்ட மேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டார்.
ஸோ கார்ன்வாலிஸ், லார்ட் கார்ன்வாலிஸ் தான் ஜமீன்தாரி சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ ஜமீன்தாரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, ஸோ பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்நிய மக்கள், அவங்களால நேரடியாக களத்தில் இறங்கி களப்பணியாற்ற முடியல. ஸோ அவங்களுக்கும் மக்களுக்கும் நடுவால சில பேர் தேவைப்பட்டாங்க, அவங்க தான் ஜமீன். ஸோ இந்த ஜமீன் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள்கிட்ட இருந்து வரி பணத்தை வசூல் பண்ணி பிரிட்டிஷ்காரங்களை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஜமீனுக்கு வந்து 11 பங்கு மக்கள்கிட்ட இருந்து வரி, அதாவது ஒரு வரி பணத்தை 11ஆ பிரித்து அதில் 10 பங்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கும் 1 பங்கு அவங்களுக்கும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் இவங்க ரொம்ப மூர்க்கத்தமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் வரலாறு. பின்னாட்டில் வந்தக்கூடிய, அதாவது டெரரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ், அதாவது தீவிரவாத இயக்கங்கள்லாம் வர சமயத்தில் முதல் குறியா ஜமீன்தார்கள் தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, பெங்கால், பீகார், ஒரிசா, இந்த இடங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா வந்து லேண்ட் ஓனர்ஷிப். இந்த லேண்டோட ஓனர்ஸாக பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவான ஜமீன்தாரிஸ் இருப்பாங்க. இதில் வந்து அதில் உழக்கூடிய விவசாயிகளுக்கும் அந்த நிலம் சொந்தமானது கிடையாது. ஸோ இதை பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 1793 வந்துச்சு. பின்னாட்கள் வந்த பல பெரிய குழப்பங்களுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்துச்சு. சைமன் குழு, அதாவது சைமன் குழு 1927 வராங்க இந்தியாவுக்கு. அதில் இந்தியர்கள் யாருமே கிடையாது. ஸோ இந்தியர்கள் யாருமே இல்லைங்கிறதால இந்த குழு கடுமையாக எதிர்க்கிறாங்க, விமர்சிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. எல்லாம் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு மிக மோசமான அழைப்பு தான் தரப்படுது. ஸோ உடனே பிரிட்டிஷ்காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ இந்தியர்களுக்கு அரசியல் சட்டம் எழுதுகிற அளவுக்குலாம் அறிவு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரங்க ஒரு அறைகோள் விடுக்கிறாங்க. அப்படி என்னன்னா, நீங்களே ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி கொண்டாங்கப்பா, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், ஆனால் எல்லா இந்திய கட்சிகளும் இந்திய மக்களும் ஒத்துக்கும்படியாக ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி கொண்டாங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க ஒரு சவால் விடுறாங்க. அந்த சவாலை மோதிலால் நேரு, இது ஜவஹர்லால் நேரு கிடையாது, மோதிலால் நேரு, அந்த நேரு ஏற்றுக்கிறாரு. ஸோ 1922 மோதிலால் நேரு தன்னோட சட்டங்களை சமர்ப்பிக்கிறார். மோதிலால் நேரு ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த அப்பவும் ரிப்போர்ட்டை எல்லாரும் ஏற்றுக்கல. லைக் முஸ்லீம் லீக், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எல்லாத்துலேயும் பல குளறுபடி, பிரிட்டிஷ்காரங்க எதிர்பார்த்தபடி இது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு கான்ஸ்டியூஷனை இந்தியர்களால் தர முடியல. அது பிரிட்டிஷ்காரங்க முதல்ல கணிச்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். ஸோ நேரு தான் முதல்ல இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து, அதாவது இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்டோட நிகழ்ச்சியாக எனக்கு டொமினியன் அந்தஸ்து வேணும், மக்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வேணும், மத்திய மாநில அரசாங்கம் வேணும், இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை கேட்டிருப்பார். அடுத்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932. ஸோ இந்த சைமன் கமிஷனோட அறிக்கையின் அடிப்படையில் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸஸ் ஆரம்பிக்குது. ஸோ 1930 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதுக்கு காந்தி போகல. செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932 காந்தி போகிறாரு. 1932 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். கம்யூனல் அவார்ட் ரமசே மெக்டொனால்ட் 1932, அதாவது ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸோட அடிப்படையில் கம்யூனல் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தத்தோட அடிப்படையில் முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ன கேட்பாங்க, முஸ்லீம்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதே போல் எங்களை மாதிரி டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கும் செப்பரேட் எலக்டரேட் கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாக அவர் முன் வச்சாரு. ஸோ 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லையும் அவர் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதோட முடிவில் பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆகஸ்ட் ஆஃபர், அதாவது கம்யூனல் அவார்டு ரமசே மெக்டொனால்ட் அவர் அறிவிக்கிறாரு. ஸோ அதோட அடிப்படையில் என்னன்னா வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு ரிசர்வ்டு எலக்டோரேட்ஸ் கொடுப்போம், அதாவது தனி எலக்டோரேட்ஸ் கொடுப்போம், செப்பரேட் எலக்டோரேட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் காந்தியடிகள் யரவாடா சிறையில் இருக்கிறப்போ அந்த சிறையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை துவங்குறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு செக்ட் பீப்புளுக்கும் தனித்தனி எலக்டரேட் கொடுத்துட்டா தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க, நாடாக இருக்காது அப்படின்னு காந்தியடிகள் நினைச்சதால, ஸோ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு அவர் நினைச்சதால அங்கே கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாரு. ஸோ அந்த உண்ணாவிரத போராட்டத்தை
பாபா சாஹிப் அம்பேத்கர் நேரில் போய் முடிச்சு வச்சாரு. ஸோ அங்கே 2 பேருக்கும் நடுவால ஒரு சில ஒப்பந்தங்கள், மக்களுக்கு செப்பரேட் எலக்டரேட் வேணா, ஆனால் அதிக தொகுதிகளை ஒதுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சாங்க. ஸோ அதை பின்னாட்டில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியன் ரூலர் ஹூ மெட் வாஸ்கோட காமா இன் இஸ் அரைவல் கலிகட். அதாவது வாஸ்கோட காமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாங்க காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியா ஏற்கனவே இருந்தது, நம்ம வந்துட்டு இருந்தது, நம்மளை யாரும் கண்டுபிடிக்கல, இந்தியாவுக்கு வழியே அவர் கண்டுபிடிச்சாரு. வாஸ்கோட காமா ஒன்றும் அவ்வளோ பெரிய ஸ்காலர்லாம் கிடையாது, ஒரு கடற்கொள்ளையன் போல தான் வந்திருக்காரு. ஸோ அவர் எப்போ வந்தார்னா 20th May 1498 ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை மன வழியா பயணிச்சு இந்தியாவுக்கு வர்றாரு. ஸோ அவர் கேரளால இருந்து போன கடலோடிகள் தான் உதவி செய்ததா ஒரு கூற்று உண்டு. ஆப்பிரிக்காவோட மேற்கு பகுதியில் பயணிச்சு வரும்போது அங்கே இப்போ கேரளாவை சேர்ந்த சில கடலோடிகள் இருந்ததாகவும் அவங்கள வழிகாட்டி கூட்டு வந்ததாகவும் சொல்லுவாங்க. ஸோ அவங்க முதல்ல கேரளாவோட வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து இறங்குறாங்க. அங்கே மன்னர் ஜாமோரின் போய் அவங்கள வரவேற்கிறார்.